வணக்கம் சார். வணக்கம். சார் இப்போ தங்கம் விலை கடந்த சில நாளா குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. அதாவது அதோட பீக்ல இருந்து 25% வரைக்கும் குறைஞ்சிருக்குங்க சார் ரேட்டு. இனி வர நாட்கள்ல கோல்டு எப்படிங்க சார் பெர்ஃபார்ம் பண்ணும்? ஒரு கம்பெனியுடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு அதனுடைய ப்ராஃபிட்ஸை வச்சு நம்ம இப்படி இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லிடலாம் இல்லையா? அடுத்த ஒரு வருஷத்துக்கு ப்ராஃபிட் இருக்கும், ஏறும், அதனால கம்பெனி பெர்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லலாம், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லலாம். கோல்டுக்கு எப்படி சொல்கிறது? கோல்டுக்கு அதுலேருந்து ப்ராஃபிட் வருமா, இல்லாட்டி இது என்ன வீடுக்கு ரெண்ட் வருமா? அதெல்லாம் வராதே. அப்போது இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, நானும் யூடியூப் எடுத்து பார்க்குறேன். நான் ரொம்ப யூடியூப் பார்க்குறது இல்லை, நான் அதை பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். யூடியூப் கோல்டுன்னு தட்டினாலும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கில் வீடியோ வருது. எல்லாம் கோல்டு மேலே ஏற போகிறது, கோல்டு கீழே போகிறது, கோல்டு ஃப்ளாட்டிஷாக இருக்க போகிறது சொல்கிறாங்க இல்லையா? உண்மையிலே இது இதாக பேசிஸ்ன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்னு வச்சு சொல்கிறாங்க. ஏன்னா அது காரணம் சென்ட்ரல் பேங்க்ஸ் சொல்கிறாங்க. அவங்களுக்கு காரணம் உண்மையில சொல்லணும்னா இது கணிக்க முடியாத ஒரு விஷயங்கிறது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஏன்னா பேசிஸே இல்லைங்கிறது அந்த இடத்துல ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்லையா? இப்போ பேசிஸ் அப்படின்னா என்ன பேசிஸு? இந்த இடத்துல சென்ட்ரல் பேங்க் பையிங் வேணால் ஒரு பேசிஸ்ன்னு சொல்லலாம். அதை தவிர நீங்கள் பேசிஸ்ன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் பெருசாக இந்த இடத்துல இல்லை. ஏன்னா நீங்களாம் கோல்டு வாங்குறதுனா கோல்டு ப்ரைஸ் ஏற போகிறது. கோவிட் போது எல்லா கடையும் மூடி இருந்ததுன்னா கோல்டு ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் 50% ஏறி போச்சு. அப்போ நீங்களான வாங்குறதா கோல்டு ப்ரைஸ் ஏற போகிறது, வாங்காதனால இறங்க போகிறது இல்லையா? அப்போ சென்ட்ரல் பேங்க் பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா எல்லாருக்குமே டாலரில் வச்சுக்கிறதுக்கு பயப்படுறாங்க. டாலரில் அசட்டை வச்சா அதை லாக் பண்ணி விட்டாங்கன்னா என்ன செய்யறது? அதனால பயப்படுறாங்க. அப்போது சென்ட்ரல் பேங்க்ஸ் லைக் சைனீஸ் சென்ட்ரல் பேங்க், ஜாப்பனீஸ் சென்ட்ரல் பேங்க், ஏன் இந்தியன் சென்ட்ரல் பேங்க் கூட வி ஆர் ஆல் பையிங் கோல்டு. அதை கொண்டு நம்ம பார்த்தோம்னா கோல்டில் பெரிய வீழ்ச்சி வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. முதல்ல அதை புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சென்ட்ரல் பேங்க் வாங்கி வச்சிருக்காங்க. சென்ட்ரல் பேங்க் ட்ரேடர் கிடையாது, ஆல்வேஸ் பை அண்ட் ஹோல்டு. இப்போ மேலே வாங்குவாங்களா, மேலே வாங்கினா ஏறும் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் என்னன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போது அமெரிக்காவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, பகைவர்கள் இருக்காங்களா? இப்போ புரிஞ்சுக்கணும். அமெரிக்காவுக்கு எனிமீஸ் இருக்காங்களா? மிகப்பெரிய எனிமீஸ் இருக்காங்களா? யார்? சைனாங்கிற பெரிய ஒரு திமிங்கலம் இருக்குது. அந்த சைனாங்கிற திமிங்கலம் பகைக்கிற வரைக்கும் சைனா சென்ட்ரல் பேங்க்கு யூஎஸ் டாலர் வாங்க மாட்டாங்க. வாங்காட்டு என்ன வாங்கினாலும் கோல்டு தான் வாங்க முடியும். அப்போ அதனால கோல்டு இங்கேருந்து அப்படியே டபுள் ஆகி ட்ரிபிள் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆன்சர் எனக்கு தெரியல. ஆகாதுங்கிறது என்னோட வியூ சொல்லலாம். பட் அதையும் கணிப்பு தான். ஏன்னா எதுவும் பேசிஸ் கிடையாது. விழுறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு கிட்டத்தட்ட இல்லைன்னு பெருசாக விழுறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லலாம். ஏறுமான்னு கேட்டிங்கன்னா ஏறறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னோட ஒப்பீனியன் இது மை பர்சனல் ஒப்பீனியன். ஏன் இதை கொண்டு நீங்கள் கோல்டு வாங்கினீங்கன்னா அது தவறாயிடும். அதனால் இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இது ஏறுமான்னு கேட்டிங்கன்னா என்னோட வியூ என்னென்னா, ஒரு ஹை சிங்கிள் டிஜிட்ஸ் ஆர் லோ டபுள் டிஜிட்ஸ் ரிட்டர்ன் பாசிபிள் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. சார் இப்போ லாங் டேர்மில் கோல்டோட ரேட் ஏறும், இப்போ பெருசாக ஏறாது. நம்ம வாங்குற ரீட்டைல் இன்வெஸ்டர் வாங்குறதுனால கோல்டுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் இந்த ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இந்தியாவோட அதாவது கோல்டு பையிங்கில் பெரிய கண்ட்ரியாக இந்தியா இருக்குன்றப்ப அந்த கோல்டில் ஒரு முக்கால்வாசி பல பேர் அடமானம் வச்சுருக்காங்க. அதுவும் பேங்க்கில், நேஷனலைஸ் பேங்க் அண்ட் ப்ரைவேட் பேங்க்கில். இப்போ இந்த லோன் எல்லாம் என்ன ஆகும் சார்? ட்ரெஷர் ஹண்ட் மாதிரி எல்லா பேங்க்கும் எடுத்துகிட்டு கோல்டு ஹண்ட்டுக்கு போயிட்டாங்க இல்லையா? இன்னைக்கு ஒரு பேங்க்கோட லெண்டிங்கில் பார்த்தோம்னா மேஜர் போர்ஷன் கோல்டு லோன் தான் இருக்குது. இன்னைக்கு முன்னாடியும் அப்படி இல்லையே. இன்னைக்கு கோல்டை வச்சு கடன் வாங்குறது ஃபேஷனாக போச்சு. அவசியமாக போச்சா ஃபேஷனாக தெரியல எனக்கு. அதே மாதிரி அந்த பக்கம் அவங்கள வச்சு அது கொடுக்க வேண்டியது ஒரு கம்பல்ஷனாக போச்சு. ஏன்னா மற்றதெல்லாம் ஓட்டல்னா கூட பரவாயில்ல, ஏன் இதை கொடுக்குறாங்க? இதை மற்ற வண்டி மேலே கடன் கொடுத்து அதை சீஸ் பண்ணாங்கன்னா அது விற்கிறதுக்கு எவ்வளோ எஃபர்ட் எடுக்கணும் இல்லையா? அவ்வளோ எஃபர்ட் எடுத்து கூப்பிட்டு எல்லாம் செய்யணும். ஆனால் இங்கே அந்த பிரச்சனையே கிடையாது. எடுத்து 1/2 அன் ஹவரில் விற்றுடலாம். அதனால் கொடுக்குறதுக்கு எல்லாம் சந்தோஷமாக கொடுக்குறாங்க. இப்போ கொடுத்த நிலைமை என்ன ஆச்சுன்னா கூடி அது எங்கேயோ பிச்சுன்னு போச்சு. அது இப்போது கோல்டு விலை இறங்குறதுனால லெண்டர்ஸ்க்கு பிரச்சனைகள் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட். லோன் டு வேல்யூ எல்டிவி, அதாவது ஒரு பொருளுடைய 100 ரூபா வேல்யூன்னு எவ்வளோ எல்டிவி கொடுக்குறாங்க அதை புரிஞ்சுக்கணும். ஒருவேளை 100% எல்டிவி கொடுத்தனா கண்டிப்பாக ரைட் ஆஃப் தான். ரைட் ஆஃப் இல்லை, ரெக்கவர் பண்ணி விற்கணும். இட்ஸ் நாட் கோயிங் டு பி ரைட் ஆஃப். லெட் மீ கரெக்ட் மை செல்ஃப். பட் ஹேவிங் செட் தட் அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா 75% எல்டிவி கொடுத்துருக்காங்க. லோன் டு வேல்யூ 100 ரூபா, கோல்டோட வேல்யூன்னு 75 ரூபா லோன் கொடுத்துருக்காங்க. ஆனால் கோல்டோட வேல்யூ 100 ரூபா 75 ரூபா இருக்கு. அப்போது அந்த பீக்கில் யாருக்கெல்லாம் லோன் கொடுத்தாங்களோ அவங்க ஒருவேளை டிஃபால்ட் ஆனாங்கன்னா அந்த கோல்டு எடுத்து அவங்க விற்க வேண்டிய அவசியம் வரும். ஆனால் ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்க, கோல்டு என்பிஏ வராதுங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் கோல்டு ஃபைனான்சிங் என்பிஏ வராது. அப்படிங்க சார்? ஆமாம். ஏன்னா அவன் எடுத்த கோல்டு வித்துடுறாங்க இல்லையா? எப்போனாலும் ஒரு 2-3 மாதம் கழிச்சு அவங்களுக்கு அடுத்த வாரம் வித்துடுறாங்க. அப்படிங்கிற பேங்க்குக்கு வராது. ஆமாம், பேங்க்குக்கு என்பிஏ வராது. ஓகே. இண்டிவிஜுவல் லெவல் என்பிஏனா கண்டிப்பாக என்பிஏ வரும், சந்தேகமே இல்லை. ஏன்னா கோல்டு சிஸ்டமேட்டிக் கோல்டு லோன் எடுத்துருக்காங்க. அதனால் கண்டிப்பாக என்பிஏ வரும். இண்டிவிஜுவல் லெவலில் வரும், டிஃபால்ட் வரும். ஆனால் பேங்க் லெவலில் அது டிஃபால்ட் வராது, எனக்கு லிக்விடிட்டி இருக்கிறதுனால. ஸோ தேர்ஃபோர் பேங்க் லெவல் என்றைக்குமே பிரச்சனையும் வராது. ஆனால் இன்னைக்கு கோல்டு இப்போ எல்டிவி முன்னாடி 85% வரைக்கும் கொடுத்து எல்டிவி குறைச்சிருக்காங்க, 75 கொடுத்துருக்காங்க. தட்ஸ் குட் மூவ் பை மேட் தி ஆர்பிஐ. இதில் ஒரு விஷயம் மட்டும் நான் என்ன சொல்ல விருப்பப்படுறேன் அப்படின்னா,
ஒரு கோல்டு ஃபினான்சிங் பின்னாடி ஒரு பெரிய ஃபேன்ஃபேர் இருந்தது. அந்த ஃபேன்ஃபேர் ஷார்ட் டேர்மில் கொஞ்சம் குறையும். எனக்கு கோல்டு ப்ரைஸ் இறங்கி இருக்கிறதுனால கொஞ்சம் குறையும். பேங்க்ஸும் மற்ற சில அவென்யூஸை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அகெயின் ஐ திங்க் திஸ் வில் பி அ நெக்ஸ்ட். நாங்கள் இந்தியாவில் இருக்கிற அளவு கோல்டு எங்கேயுமே இல்லைங்கிறதுனால அடுத்த பல வருடங்களுக்கும் இது வந்து கோல்டு லோன் சஸ்டைனபிளாக இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க கோல்டு லோனில் என்பிஏ வராதுன்ட்டு. ஆனால் என்னோட புரிதல் வந்து கேட்குறேன், இப்போ ஒரு டிஃபால்ட்டர் ஆயிருச்சு அப்படின்னா அவங்க ரெக்கவரி பண்ணுறதுக்கு இட்ஸ் டேக் டைம் இல்லைங்க சார். அது என்பிஏல தான் சார் அது வரைக்கும் சேர்த்து வச்சுருப்பாங்க. இட்ஸ் மேட்டர் ஆஃப் டைம். மேட்டர் ஆஃப் ஒரு ஃபியூ வீக்ஸ் டு ஃபியூ மந்த்ஸ் தானே. ஓகே. நீங்கள் ப்ராப்பர்ட்டி ஆக்ஷனை போட்டு அது என்சிஎல்டிபி அங்கே போய் ஆக்ஷன் கம்பெனி டிஃபால்ட் ஆகி அது எவ்வளோ டீட்டெயில் ப்ரொசீஜர் இருக்குது, அவ்வளோ பெரிய ப்ரொசீஜர் இங்கே இருக்க போகிறது இல்லையா. அதனால இட்ஸ் அ வெரி ஷார்ட் டேர்ம் ப்ரொசீஜர் வேர் தே டேக் தி கோல்ட் அண்ட் செல். Therefore, the time it takes to default to அந்த டிஃபால்ட்டான பொருளை விற்கிறதுக்கான டைம் மட்டும் தான் இருக்க போகிறது. That will not be anything substantial. ஓகேங்க சார். ஆனால் இந்தியாவில் இன்னொரு சில கம்பெனிஸும் இருக்குது. என்பிஎஃப்சியில் வந்து மணப்புரம் கோல்டு, முத்தூட் ஃபைனான்ஸ்லாம் அவங்களோட மெயின் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னாவே கோல்டு லோன் தான். இந்த மாதிரி கம்பெனிஸ் என்ன ஆகுங்க சார்? எந்த கம்பெனியும் வாங்குங்க விற்க சொல்கிறது ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கான ரைட்ஸோ பவரோ எங்களுக்கு செவி கொடுக்கல. ஆஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசஸ் எங்களால் வாங்கணும் வைக்கணும் சொல்ல முடியாது. ஆனால் ஜென்ரலாக இந்த இண்டஸ்ட்ரி என்ன ஆகுங்கிறத சொல்ல முடியும். இந்த கம்பெனிஸே என்ன ஆகுங்கிறத ஓரளவுக்கு சொல்லலாம். ஆனால் இதை கொண்டு நீங்கள் வாங்குறது விற்கிறது டெசிஷன் எடுக்கக்கூடாது. இப்போது முத்தூட் ஃபினான்ஸோ இல்லாட்டி ஃபார் தட் மேட்டர் மணப்புரம் ஃபைனான்ஸோ ஃபார் தட் மேட்டர் தேர் ஆர் செவரல் அதர் கம்பெனிஸ் இந்த செக்டர் இல்லையா. இவங்களுடைய ஒரு சேல்ஸ் ஃபிகர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பீரியடில் கொஞ்சம் ஃப்ளாட்டிஷாக இருக்கிறது வாழ்க்கைக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த கோல்ட் ஃபைனான்சிங் கம்பெனிஸ்லேயே கொஞ்சம் ஃப்ளாட்டிஷ் பீரியட் கன்சல்டேஷன் பீரியட் வரும். நான் கோல்ட் ப்ரைஸ் இறங்கி இருக்கிறதுனால ஐ திங்க் திஸ் குட் லாஸ்ட் ஃபார் ஃபியூ குவார்ட்டர்ஸ் அப்படிங்கிறது எங்களுடைய கணிப்பு. அதற்கு பிறகு திரும்ப ஒன்ஸ் அகேன் இந்த கோல்ட் திங் வில் ஸ்டார்ட். பட் திரும்ப அந்த 25-30% growth வருமாங்கிறது ஒரு கேள்விக்குறி. வி பிலீவ் தட் ஸ்டில் த லோன் growth பார்த்தீங்கன்னா மற்ற செக்டர்ஸை விட இந்த செக்டர் growth கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்தியாவில் முடக்கி வைக்கப்பட்ட தங்கம் எவ்வளோ இருக்குது, runs into lakhs of crores இல்லையா. அந்த தங்கத்தில் ஒரு ஸ்மால் போர்ஷன் எடுத்து லென் பண்ணாலும் கூட இன்னைக்கு அந்த தங்கத்தை வச்சு லென் பண்ணணும் அவசியமாக இருக்குது. ஏன்னா அதர்வைஸ் சும்மா உட்காந்துருக்கல நம்ம மக்கள் வாங்கின தங்கத்தை விற்க மாட்டாங்க அப்படியா. அது கொண்டு லோன் எடுத்தால் அந்த லோன் பிரயோஜனப்படும் இல்லையா. சும்மா வாங்கின தங்க விற்க போகிறதில்லைங்கிற பொழுது தேர்ஃபோர் இந்த செக்டர் ஷார்ட் டேர்மில் ஒரு கன்சல்டேஷன் ஏற்படலாம். பட் ஃப்ரம் அ லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ் ஐ திங்க் கோல்ட் ஃபினான்சிங் வில் ஸ்டில் கண்டினியூ டு பெர்ஃபார்ம் வெல். அப்போ கோல்டு இருக்க வரைக்கும் கோல்ட் ஃபினான்ஸ் இருந்துட்டு இருக்கும். ஆள் இருக்கிற வரைக்கும் மனுஷன் இருக்கிற கோல்டு ஃபினான்சிங் இருக்கும். நான் கோல்டு வாங்க போதான் போகிறாங்க. இப்போ லாங் ரன்ல ரேட் ஏறும்ன்றீங்க. அப்போ இந்த கம்பெனிஸ்லாம் நல்ல ரெக்கவரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்காங்க. ஜென்ரலி கோல்ட் ஃபினான்ஸ் லைக் எனி அதர் செக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் அது நீங்கள் ஒரு கார் ஃபினான்சிங் வச்சுப்போம், டூ வீலர் ஃபினான்சிங் வச்சுப்போம். இதெல்லாம் ஒரு பெருநியலான தீம் run for several years to come. Therefore, I think it will start performing once again. But gold financing is not a very, in our view, it's not a very technically, ஏன்னா யார் வேணால் செய்யலாம். யார் பணம் இருந்தாலுமே கூட அவங்க கோல்ட் ஃபினான்சிங் எடுத்து என்டர் பண்ணலாமே. அதில் ப்ராடக்ட் டிஃபரன்சியேஷன்ங்கிறது என்ன இருக்குது சொல்லுங்கள். நீங்கள் ஒரு சப்ஜெக்டை டெக்னிக்கலாக புரிந்து கொண்டு அந்த புரிதலின் பேரில் இங்கே பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ அதில் வந்து ஒரு மோட் இருக்குது, அட்வான்டேஜ் இருக்குது. இப்போ கோல்ட் ஃபினான்ஸ் நீங்களும் சேர்ந்து கூட ஆரம்பிக்கலாம். கரெக்டாக நமக்கு பணம் இருந்தால் ஆர்பிஐ லைசன்ஸ் ஆரம்பிக்கிறாங்கிற பொழுது யார் வேணால் என்டர் பண்ணலாமே. அப்போ அப்படிங்கிற பொழுதே இது வந்து ஒரு இட்ஸ் நாட் அ வெரி காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட். ஜஸ்ட் அபவுட் எஸ்டாப்ளிஷிங் கவர்னிங் கிராண்ட்ஸ். முன்னாடி இந்த கோல்ட் ஃபைனான்சிங் கம்பெனிஸ்க்கு அவங்க மட்டுமே பண்ணிட்டு இருந்தாங்க அந்த தொழிலை. நீங்கள் பேங்க்ஸ்லாம் கூட தான் பண்ணுறாங்க. அப்போ என்னாச்சு, அவங்க பண்ணுற அந்த தொழிலில் பேங்க்கு வந்த பிறகு எவ்ரிபடி சீட்டிங் டு த சேம் ஷேர். தேர்ஃபோர் அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தீங்கன்னா கோல்ட் ஃபைனான்ஸ் மட்டும் பண்ணுற கம்பெனிஸ்க்கு வாங்கணுமான்னு கேட்டிங்கன்னா ஜென்ரலி ஐ ஃபீல் தட் ஃபைனான்சிங் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு பக்கெட்டாக வாங்குறது பெட்டர். கோல்ட் ஃபைனான்ஸ் மட்டும் வாங்காமல் ஃபைனான்ஸுங்கிற பக்கெட்டை வாங்குறது பெட்டருங்கிறது எங்களுடைய தாழ்மையான கருத்து. சார் கடைசியாக ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும். இப்போ வந்து கோல்ட் ரேட் குறைஞ்சிட்டு வருது. நிறைய பேங்க்ஸ் வந்து அதுதான் லோனாகவும் கொடுத்துருக்காங்க. இந்த டைமில் பேங்க்கோட ரெவென்யூ இந்த வர குவார்ட்டரில் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்காங்க சார்? இப்போது பேங்க்கோட ரெவென்யூ குறையிறதுங்கிறது இது பல விஷயங்கள். கோல்டு லெண்டிங் அவங்களோட ஓவரால் லெண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டில் வெரி ஸ்மால் பர்சன்டேஜ் தான். மற்ற பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா எஸ்எம்இ லெண்டிங் இருக்குது, லோன் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஹோம் லோன்ஸ் இருக்குது, கார்பரேட் லோன்ஸ் இருக்குது, கன்சியூமர் லோன்ஸ் இருக்குது, பலவிதமான லோன்ஸ் இருக்கிறதுனால இதனுடைய ஒரு பர்சன்டேஜ் மிகுதியாகிருக்குங்கிறது கரெக்டு தான். பட் திஸ் வில் நாட் இம்பேக்ட் த ஓவரால் லெண்டிங், ஓவரால் இன்கம் ஆஃப் த பேங்க். ஆனால் ஒரு இன்னொரு இன்னைக்கு கேள்விக்கு நான் வேற இன்னொரு பதில் சொல்கிறேன் கூடுதலாக. என்னென்னா இந்த போன குவார்ட்டர் மட்டும்தான், இந்த குவார்ட்டர்லையும் ஒரு காரணத்தை கொண்டு பேங்க்னுடைய இன்கம் பாதிக்கப்படும். 2 காரணத்தை கொண்டு பாதிக்கப்படும். முதல் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஈல்டு ஏறும்பொழுது இன்ஃப்ளேஷன் ஏறும். அது ஏறும்பொழுது பாண்டு ப்ரைஸஸ் கீழே வரும். ஏன்னா
yield and the bond prices go in opposite direction. இப்போ yield ஏறி இருக்கிறதுனால பாண்ட் ப்ரைஸஸ்லாம் கீழே வந்திருக்கு. பேங்க்ஸோட ஃபண்ட்ஸ் எங்கே வச்சிருப்பாங்க? அவங்க லெண்டிங் பண்ண தவிர மீதி இருக்கிற ஃபண்ட்ஸை அவங்க பாண்டில் போட்டு வச்சிருப்பாங்க. இப்போ பாண்டோட ப்ரைஸ் தான் சரிஞ்சிருக்கு இல்லையா? இப்போ பெருசாக கிராஷ் ஆகல, ஒரு 10% கீழே இறங்கியிருக்கு. அப்போ பாண்டோட ப்ரைஸ்லாம் 10% கீழே இறங்குங்கிற பொழுது அந்த இம்பாக்ட் அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் மார்க் டு மார்க்கெட்னு சொல்லுவாங்க. அதாவது இறங்கியிருக்கிறத அவங்க போர்ட்ஃபோலியோ காமிக்கணும். அப்படிங்கிற இருக்கும்போது அவங்களுடைய இன்கம் குறைஞ்சிருக்குங்கிறது ஃபேக்ட். இது தொடர்ந்து அடுத்த குவார்ட்டரில் இருக்கலாம். இந்த காரணத்தால் மாறி இருக்கு. ரெண்டாவது காரணம் பார்த்தீங்கன்னா, ஓவராலாக இந்த வெஸ்ட் ஏஷியாவில் ஏற்பட்ட வார்னால பல பல ஸ்லோடவுன், பல இண்டஸ்ட்ரீஸ் ஒரு ஸ்லோடவுன் ஏற்பட்டிருக்கு. அந்த இண்டஸ்ட்ரி ஸ்லோடவுன் ஏற்படும் பொழுது லெண்டிங் கொஞ்சம் பாதிக்கப்படும் இல்லையா? ஸோ அந்த 2 காரணங்களை கொண்டு இன்கம் குறைஞ்சிருக்கே ஒழிய இந்த கோல்ட் லோன் மட்டும் காரணமாக கொண்டு நீங்கள் வந்து அந்த என்டையர் செக்டர் பார்க்க முடியாது. That's not the way to look at it. But we have overall Indian finance, Indian banking sector is the fulcrum of growth of entire country's GDP இல்லையா? அதனால ஒரு லாங் டேர்மில் பார்த்தோம்னா நிச்சயமாக நம்ம பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டர் இன்வெஸ்ட் பண்ணலாம் டெஸ்பைட் ஷார்ட் டேர்ம் ப்ராப்ளம்ஸ். சூப்பருங்க சார். எல்லா கொஸ்டினுக்கும் ரொம்ப தெளிவாகவும் விளக்கமாக பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ.